கன்னிராசி நண்பர்களே, நல்வாழ்த்துக்கள். தீராத பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளால் குழப்பம், உங்கள் கணவனால் குழப்பம், உங்கள் மனைவியினால் குழப்பம், நண்பர்களால் குழப்பம், இப்படி சகல நிலைகளிலும் தற்சமயம் குழப்பங்களிலேயே அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தடுத்து நாம் பார்க்கும்போது இந்த மாதத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு பொற்காலமாகத்தான் காட்டுகிறது. இதுவரை வராத பொருளாதாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதுவரை இல்லாத வருமானம் மேலோங்கி கிடைக்கும். இதுவரை தடங்கள் ஆன காரியங்கள் அனைத்தும் மிக எளிதாக அமையும். திருமண வயதில் இருப்பவர்கள் பெரிய முயற்சிகள் இல்லாமலேயே உங்களை தேடி வரும். காதல் வயப்படுவீர்கள். தொழிலில் நல்ல மாற்றங்களை பார்ப்பீர்கள். குடும்பத்தில் ஒரு உற்சாகத்தை பார்ப்பீர்கள். பொருளாதாரத்தில் மேன்மையை பார்க்கிறீர்கள். கல்வி கஷ்டப்பட்டு படித்து மனசில் நிற்கலையேங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் இந்த மாதம் ஏதாவது நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதணும்னா ஈஸியாகவே உங்களுக்கு நடைமுறைக்கு வந்துடும். இப்படி தனிச்சிறப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்களே போய் ஒரு சில பிரச்சனைகளை வேண்டாததை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமானம் வருது இல்லையா? இது வரைக்கும் தடங்கள், பொருளாதாரத்தை முழுமையாக பெருசாக பார்க்காத உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் மிக எளிமையாக தெரியுது. அதனால் பொருளாதாரம் வருதுங்கிறதுக்காக வேண்டி வேண்டாத செயலில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் போய்த்தான் தீருவீங்க. அடுத்தவங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பாடுபட பார்ப்பீங்க. அப்போ வேண்டாத செயல்களில் நீங்களே போய் மாட்டிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது. உங்களுடைய பொருளாதாரம் வீண் செலவுகளுக்கு வாய்ப்பாயிரும். வீண் செலவானாலும் கூட பரவாயில்ல. அதனால் மன உளைச்சல், மன கஷ்டம் இவைகளெல்லாம் காட்டுது. தொழில் போயிட்டுருக்கிற தொழிலை மட்டுமே பெருசு பண்ணுங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய தொழில்கள் தேடி வரும். ஆன்லைன் தொழில்கள் தேடி வரும். அதையெல்லாம் கவனமாக தான் போய்க்கணும். வேண்டாத ஒரு தடவைக்கு பல முறை நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வேண்டாத கூட முதலீடு பண்ணிடாதீங்க. இந்த மாதம் ரொம்ப கவனமாகவே போயிட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வேண்டாத செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம். இந்த வருடம் பூராமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் வேண்டாததை செய்யக்கூடிய வாய்ப்புகள், நீங்களே உங்களுக்கு குளிபறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் காட்டுது. அதனால் கன்னிராசி நண்பர்கள் மிக மிக கவனமாக இருக்கவும். வெற்றிகளுக்கு பஞ்சம் இறக்காது. லட்சுமிகரமான நிலையில் தான் உங்களுக்கு பயணம் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு கவனம் வச்சுக்கோங்க. நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நீச்ச பழக்கங்கள், வேண்டாத தொடர்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பயம் இருக்கத்தான் செய்யும். பயப்பட வேண்டாம். உங்களை ஒன்றும் செய்யாது. பயம் உங்களை இறையருள் காக்கும் என்று கூறி நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன்.